இங்கே ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவளும் பாய் ஃப்ரெண்டை சேர்ந்துக்கிட்டு வரப்போகிற எக்ஸாமுக்கும் ஃப்ரெண்டை காட்ட சொல்கிறா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டையும் வச்சுட்டு நைட்டே வச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு 2 பேரும் சேர்ந்துட்டு நான் காசு தரேன் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறா. இன்றைக்கி நைட்டு பியானோ வச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா இதை வச்சு நம்ம பசங்களுக்கு காட்டலாம். அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா போட்டால் இது போட்டால் ஏ, இது போட்டால் பி, இது போட்டால் சி, இது போட்டால் டின்னு சொல்லித்தரா. எல்லாத்துக்கும் செம்ம ஃபார்ம் வந்துடுச்சு. நாளைக்கு எல்லாம் எக்ஸாமுக்கு ரெடியாகிறாங்க. நான் போடுறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் எக்ஸாமில் எல்லாம் அதேமாதிரி ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் அப்புறம் கூட 4 பேர் சேர்த்துக்கிட்டு காசு வாங்கிட்டு அவளுக்கு எல்லாம் சொல்லித்தரா. அதை பார்த்தா அவன் பசங்களும் பாஸ் ஆகிடுறாங்க. அதில் ஃப்ரெண்டு அவள் பிடிச்ச கிளாஸுக்கு சேர முடிஞ்சிச்சு. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு அப்பா நல்லா படித்து பாஸ் ஆனால ஒரு BMW காரே வாங்கி தந்துட்டாரு. அதுக்கு அடுத்த சீனே அவன் ஃப்ரெண்டுக்காரே வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஏன்டி அழுவுறன்னு கேட்டதுக்கு, என் பாய் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா நீ சேர்ந்ததுனால தான் நல்லா படிக்கிறான், நீ மட்டும்தான் அவனை பாஸ் பண்ண வைக்கணும், ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு நீ தான் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ தாண்டி எப்படியாவது எனக்கு பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணணும், நீ தாண்டி வந்து சொல்லி தரணும் அப்படின்றதுக்கு ஹீரோ நான் என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரா. கீழே வந்து பார்த்தோன்னா அங்கே நிறைய கெடிகாரம் இருக்கிறத பார்க்குறா. எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் தான் எக்ஸாம் எழுதும். ஆனால் டைம் வேரியேஷன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேறு மாதிரி இருக்குன்றதை புரிஞ்சிக்காம இதுக்கு ஒரு ஐடியா போடுறா. அதை ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சொல்கிறா. இது செம்ம ஐடியாவாக இருக்குது, இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதுக்கு ஒவ்வொருத்தவங்களாம் நீங்கள் கிளைண்ட் பிடிங்க, நாங்கள் கொஷின் பேப்பர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு நான் மட்டும் பத்தாது, இன்னொரு ஆளும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேர்ந்தெடுக்கிறா. இவனும் அவளும் நல்லா படிப்பாங்கன்னு பாதி கொஷினை நான் கேதர் பண்ணுறேன், மீதி கொஷினை இவன் கேதர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்த சீனை ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்ட் நிறைய பசங்களை கேதர் பண்ணிடுறாங்க. அவங்கள்ட்ட காசு நல்லா வசூலித்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி நாங்கள் பிளானை பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணோம், இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம், நாங்கள் உங்களுக்கு ஒரு பென்சில் கொடுப்போம், அதில் எல்லா ஆன்சரும் இருக்கும், எக்ஸாம் எழுத பாஸ்போர்ட், ஐடிங் கார்டு, அப்புறம் பென்சில் இரேசர் தான் எடுத்துகிட்டு போகணும், அதில் பென்சிலில் தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் கேட்குறாங்க, எப்படி அங்கேருந்து எனக்கு ஆன்சர் அனுப்பிச்சி விடுவேன்னு கேட்டதுக்கு, நான் மொபைல் மூலயமா தான் அனுப்பிச்சி விடுவேன், அது நீங்கள் இந்த பென்சிலை பார்கோடாக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரையும் நல்லா அதிர்ச்சி ஆகிறா. சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இதை பசங்களுக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறான். இந்த பிளானை கரெக்டாக எக்ஸாம் எழுதி முடித்தோடனே இந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க, இது எப்படின்னா பெரிய பாராக இருக்கிறது ஏ, சின்ன பார் பி, அதோட சின்ன சி, அதோட ரொம்ப சின்னது டி, இதை பார்த்து தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறான், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை கேட்ட பசங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாகி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு நாங்கள் பணத்தை நாங்கள் ரெடி பண்ணிடுறோம், நீ போய் ஆன்சர் கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தோடனே ஹீரோயின்கிட்ட போய் பேசுகிறான். நீ கிளம்பு, அந்த பையனையும் கூப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு ரிகல்சல் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரிகல்சல் பார்க்குறா. ரிகல்சலில் அவன் கூட வரவனுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த மாதிரி தான் பண்ணணும், இது எழுதிட்டு போய் மொபைலில் அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரா. அவனும் அது நல்லா கேட்டு நல்லா புரிஞ்சிக்கிறான். அவனுக்கு வர டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சு கிளியர் பண்ணிவிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க எக்ஸாம் எழுத. போகிற வழியில் பாய் ஃப்ரெண்டும் இது பண்ணுறாங்க, நீங்கள் போய் ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த பசங்கள்ட்ட பணத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹீரோயும் கூட வந்த பையனும் எக்ஸாம் காலுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. 10 minutes பிரேக் போனால் போயிட்டு வாங்கன்னதுக்கு ஹீரோவும் கூட வந்த பையனும் மொபைலை போய் பாத்ரூமில் ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க. அங்கே போய் எங்கே ஒழிச்சு வைக்கிறாங்கன்னா ஃப்ளஷ் டேங்க் மேலே மூடியில் ஒரு டேப் அடித்து அதில் போய் ஒட்டி வைக்கிறாங்க. ஒழிச்சு வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வந்து அங்கே ஆல் சூப்பர்வைசர் 45 minutes தான் உங்களுக்கு டைம், அது முடித்தோடனே பிரேக் வரும், அது முடித்தோடனே செகண்ட் செக்ஷன் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாங்க, எழுதுங்க. ஹீரோவும் கூட வந்தவங்க நல்லா எழுதிட்டு சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணுறாங்க.
சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணோன்னா பிரேக் டைம் அப்போ உடனே போய் மொபைலில் போய் எல்லா ஆன்சரையும் அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயின் பாதி ஆன்சர், கூட வந்த பையன் பாதி ஆன்சர். அது மொபைலில் வந்தோடனே பாதி இது பார்கோடாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரெண்டுக்காரையும் பாய் ஃப்ரெண்டும் செகண்ட் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் கூட வந்த பையன் எல்லா ஆன்சரையும் அனுப்பிச்சி விட்டுறான். அதை பார்த்துட்டு இன்னும் சந்தோஷமாகறாங்க. ஒரு வழியாக அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் கூட வந்த பையன் மொபைலை அங்கே ஒளிய வச்சுட்டு எக்ஸாம் அதுக்கு வந்துடுறான். இங்கே பாய் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டுக்காரையும் பென்சிலில் பார்கோடெலாம் ஒட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட்டினதுக்கப்புறம் ஹீரோயினும் கூட வந்தவனும் டக்கு டக்குன்னு உட்காந்து 2வது செக்ஷன் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. எழுதி முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஆன்சர் அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கும்போது கூட வந்த பையன் மாட்டிக்கிறான். அவனை ஆஃபீஸர் கூப்பிட்டு அவனை பிடிச்சிடுறாங்க. அதனால் ஹீரோனாலையும் ஆன்சர் அனுப்பிச்சி விட முடியல. அங்கேயே ரைடுக்கு வந்துடுறாங்க. மொபைலில் கால் ஷூவில் ஒளிய வச்சுட்டு அங்கேருந்து கார்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாத்தையும் செக் பண்ணுறதுனால இங்கே ஒரு தண்ணி குடிக்கிற மிஷின் இருந்துச்சு. அதில் அடியில் ஒழிச்சு வச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வந்துடுறாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வந்தவன் தான் அவங்களுக்கு படப்படணும் ஆகுது. ஏற்கனவே 2வது செக்ஷன் ஆன்சர் அனுப்பிச்சி விடல, கூட வந்த பையனோட ஆன்சர் அனுப்பிச்சி விடல, 3வது செக்ஷன் ஆன்சர் அனுப்பிச்சி விடணும். அவங்களுக்கு தலைவலி தாங்க முடியல. அப்போ தான் ஒரு ஐடியா வருது. அவங்க பியோனா நல்லா வாசிப்பாங்க. அதில் ஆன்சரை மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க விரல்லையே. பியோனால் தான் அவங்க ஃபார்முலா மாதிரி வச்சு ஆன்சர் சொல்லி தருவாங்கள்ல, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அதிலே ஆன்சர்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணி அந்த பியோனா ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. 3 செக்ஷன் ஆன்சரையும் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு 4வதாக ஒரு எஸ்ஐக்கான டாப்பிக்கு கொடுத்தாங்க. அந்த டாப்பிக்கையும் கேதர் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒரே டாபிக் ஒரே கொஷின் பேப்பர் தான் இருக்குன்றதுனால அதையும் கேதர் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகலான்னு பார்த்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பென்சிலில் தொண்டையில் குத்தி வாந்தி அங்கே எடுத்துடுறாங்க. அதை பார்த்த ஸ்டாஃபும் என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் முடியல, எனக்கு எக்ஸாம் எழுத முடியல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேயும் போனோடனே இங்கே பாய் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டுக்காரையும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பைக்கர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஆன்சர் வரலன்னு கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைலை எடுத்துகிட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து வேக வேகமாக ஆன்சர் அனுப்பிச்சி விட்டுருக்கும்போது ஒருத்தர் இடிச்சிட்டு போகிறாரு. அதையும் கண்டுக்காமல் ஆன்சர் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நிம்மதியாக வராங்க. அப்புறம் ஊருக்கு வந்து பார்த்தா அவங்க எல்லாம் ஆன்சர் கிடச்சதுனால பாஸ் ஆகிட்டாங்க. இவளுக்கு மாலை போட்டு மரியாதை கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் டீன்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த வேலையெல்லாம் கூடாது, எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.